உங்கள் விஜய். ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா ஓரா. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மானே, உலகம் அறிந்தினாத பிறவி அம்மானே. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மானே. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. இதுதான் முதல் உறவு. எதுக்காக நாம ஆயிரம் ஆயிரம் எசப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் யோசிக்க போறாங்க. சாரதா, இன்னைக்கு 1000வது எபிசோடு இல்லையா? அதான் நாம இப்படி பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 1000க்கு வந்துட்டோம். ஆமா, எந்த சீன்ல ஆரம்பிச்சோம்? அன்னைக்கு நம்ம பிள்ளையோட பிறந்த நாள்னு நினைக்கிறேன். இந்தாப்பா ஆர்த்தி எடுத்துக்க. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல அம்மாவே வச்சு விடுறேன். இந்தா, நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும். சரியா? இருப்பா, எங்க போற? அம்மா ஒரு விஷயம் சொல்லணும், கோச்சிக்க கூடாது. சரவணா, வா 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 வா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பா. தேங்க்ஸ் பா. நீ இதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இருந்து பேச்சுலர் லைஃபை என்ஜாய் பண்ணணும். என்ன மாதிரி மாட்டிட்டு அவஸ்தை. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கிஃப்ட கொடுங்க. இந்தாப்பா. ஒரு கல்யாணத்துல கதைய ஆரம்பிச்சோம், ஆனா இன்னும் அந்த கல்யாண போராட்டம் முடிஞ்ச மாதிரியே தெரியலம்மா. ஏங்க அப்படி சொல்றீங்க? அதான் வேட்டையும் மீனாட்சியும் சேர்ந்துட்டாங்களே. ஏங்க சிரிக்கிறீங்க? அவங்க சேர்ந்ததுல ஒரு சின்ன டவுட் இருக்குதுமா. டவுட்டா? அவங்க நிஜமாலேயே சேர்ந்தாங்களா இல்ல ஊருக்காக நடிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்குதே. என்னங்க சொல்றீங்க? யாராவது புருஷ பொண்டாட்டியா நடிப்பாங்களா? சொல்ல முடியாதுமா, இவங்க நடிச்சாலும் நடிப்பாங்க. நீ அம்மா இதுக்கு இம்மா ஷாக் ஆகல? வேட்டைன்னு மீனாட்சியும் சேர்த்து வச்சுட்டோம், வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, திரும்ப ஊருக்கு போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி சொல்றீங்க? ஏமா, என்ன திடீர்னு ஊருக்கு போலான்னு சொல்லிட்ட? இன்னும் நம்ம பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இப்பதான் 1000 முடிஞ்சது, இன்னும் 2000 இருக்குது, 3000 இருக்குது. அத நம்ம பார்க்க வேண்டாமா சாரதா? பார்க்கணுங்க. அடுத்து நம்ம டாஸ்க் என்ன தெரியுமா? என்னதுங்க? ஒருவேளை வேட்டையனும் மீனாட்சியும் ஒண்ணு சேர்ந்திருந்தா அவங்களை பிரிக்கணும். என்னங்க சொல்றீங்க? வேட்டையனையும் மீனாட்சியும் பிரிக்கணுமா? ஆமா சாரதா, ஒன்னா சேர்ந்தது மறுபடியும் பிரிஞ்சு சேர்ந்தாதான்
குடும்ப உறவுக்குள்ள இருக்க வேல்யூஸ் அவங்களுக்கு புரியும். பிரிவுன்னு ஒண்ணு வந்தாதான் சேர்ந்து இருக்கிறதுனுடைய மகிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். சோ வேட்டையினும் மீனாட்சியை பிரியணும். அந்த பிரிவோட வலிதான் அவங்கள நிரந்தரமா மறுபடியும் ஒண்ணு சேர்க்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. கவலைப்படாதீங்க. பிரிஞ்சு இருக்கிறவங்கள சேர்க்கறதா கஷ்டம், சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சீரியல் இப்போதைக்கு முடியாது, அப்படித்தானங்க? ஆமாமா, தெளிந்த நீரோடையா இதனுடைய பயணம் போயிட்டே இருக்கும். வேட்டையின் மீனாட்சி காதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொள்ளு பேரன் பேத்தி காதலை சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் எள்ளு பேரன் பேத்தி காதலை சேர்த்து வைக்கணும். இன்னும் எவ்வளவு இருக்கு சாரதா? ஏங்க 1000 எபிசோடா சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ்க்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண வேண்டாமா? பண்ணிட்டா போச்சு. பண்ணுங்க. And this song is dedicated to all the viewers. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேட்டையா, ஏய் ஏ வேட்டையா, வேட்டையா. குட் மார்னிங். குட் மார்னிங்கா. இந்தா கிராமத்து டூத் பிரஷ், அப்படியே பல்ல விளக்கிட்டு கம்மாங்கரைக்கு போயிட்டு வந்துருமா? கொஞ்சம் இருங்க, மச்சானே எழுப்பிக்கிறேன். அவன் எதுக்கியா? மலை ஏற போனாலும் மச்சான் துணை இல்லாம போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. நம்ம கம்மாங்கரைக்கு தானேயா போறோம். எங்க போனாலும் சேம் ரூல்ஸ் தான். சரி எழுப்பு. மச்சான் மச்சான், என்ன எப்படி தூங்குறான்? அது ராத்திரி ரொம்ப நேரம் சிஸ்டர் கூட பேசிட்டு இருந்தா, அப்படி அதான் டயர்டு போல. சரி எழுப்பு எழுப்பு எழுப்பு. மச்சான் எந்திரி 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 எந்திரி. குட் மார்னிங் வேட்டையா. மார்னிங் மார்னிங். வைத்தி காலை கடை முடிக்கிறதுக்கு கம்மங்கரை போயிட்டு வந்துருமா? இரு வேட்டையா, நான் போய் செம்பு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓய், சொம்பு எதுக்குண்ணே? யோ தண்ணி வேணாமாக்க? அதுக்கு எதுக்கு சொம்பு? அப்புறம் ஹர ஹர மகாதேவகி. ஐ இந்தா ஆளுக்கு ஒரு வாட்டர் பாக்கெட்டு. போலாமா? போலாம் போலாம். ரெடி ஜூட்டு. ஏம்மா நண்பர்களே, என்ன வேட்டையா? இதோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம கழிப்பிடம் தான். இந்த திறந்த வெளி புல்கலைக்கழகத்துல கண் காணாத இடத்துக்கு போய் காலை கடனை முடிச்சிட்டு திரும்பவும் இதே இடத்துல அசம்பலாம். ஓகே ஓகே, கம் ஆன். ஆளுக்கு ஒரு திசையில போலாம். யூ ரைட், மச்சான் யூ லெஃப்ட். ஓகே, ஐ அம் ஸ்ட்ரைட். ஸ்டார்ட் தி மியூசிக். எலங்காத்து வீசுதே எசபோல பேசுதே. எப்பாடா சுகப்பிரசவம் அப்பா. இம்புட்டு நேரம் ஆச்சு, இவங்களை காணவே இல்ல. ஆயிடுச்சா? சிறப்பா ஆயிடுச்சு. ஆமா, போலாமா? அதான் இப்ப போனமே. அந்த போலாமா இல்ல, பம்பு செட்டுக்கு போய் குளிக்கலாம் சொன்னீங்க, அந்த போலாமா? ஓ அதுக்கா? அது தாராளமா போலாமே, வா போலாம். ஐயோ போகுது. டேய் டக்கு, நீ எல்லாம் என்னடா குளிச்சிருக்க? தினமும் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். தினமும் குளிக்கிறேன்னு சொல்றேன். அச்சா போய் சொல்லாத. ஆமா
ராத்திரி சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு. காலையில இருந்து வயித்த புரட்டது கண்ணாயிரம். வயித்த புரட்டுதா? ஐயா பக்கத்துல தான், வாங்க சீக்கிரம் போயிடலாம். மச்சான் எனக்கு ஒரு யோசனை. அதே தான் எனக்கும் தோணுது வேட்டையா. யோ என்னையா பண்ண போறீங்க? Wait and see. மாமா இன்னைக்கு நீங்க வாங்க 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 வாங்க. சீக்கிரம் வாயா. கைஸ் இது கொஞ்சம் சீரியஸான கேம். அப்படின்னா போய் தொலைலாம் வாங்க. என்னையா வெறும் பொட்டக்காடாவே இருக்கு. மறையா எங்கேயாவது. இங்க யாரும் வர மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். இங்கே நிக்கிறேன், நீங்க போயிட்டு வந்துருங்க. குடு குடு போயிட்டு வாங்க, போங்க. யாரையாவது கான்ட்ராக்ட் நிலத்துல போய் கக்கா போறது? அது வந்துங்க. என்னையா வந்து ஆயி போயின்னு போய் அந்த பக்கம். நீ லேடிஸ் வாய்ஸ்ல பேசுவல? ஏ அருமையா பேசுவேன் வேட்டையா. அப்புறம் என்ன சும்மா நிக்கிற, எடுத்து விடு. இல்லங்க அது வந்துங்க. என்னடி சொல்லலாம்? ஏய் எவன்டா அது? ஒண்ணும் இல்லங்க ஒண்ணும் இல்லங்க. படுத்துறாங்களே. ஓஷோ அப்பா கடவுளே, ஏப்பா இப்படி என்ன சோதிக்கிற? பார்க்க பாவமா இருக்குடா. டேடி பாசம் லேசா. ஓகே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பாடி அப்பதா இப்ப என்ன பண்ணணும்? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? புதுசா கல்யாணம் ஆனவங்க முறையா கோவிலுக்கு வரும்போது நம்ம குலதெய்வத்துக்கு படையல் போடணும்டா. படையல்லாம் எப்படி? நீயும் துளசி நீ காலையில சமையல் பண்ணீங்கல்ல, அது சாமிக்கு முன்னாடி படையலா வச்சு சாமி கும்பிடணும். ஓ அவ்வளவுதானா? அப்ப சரி. புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வரணுமா? ஆமா வரவே. நீ வந்திருக்கியா? ஏன் வராம? கல்யாணமான 2வது நாளே நானும் உங்க அப்பச்சி வந்து இங்க படையல் வச்சோம்ல. நான் மட்டும் இல்ல, உங்க அப்பா சுதா மீனாட்சியத்தை எல்லாருமே இங்க வந்து படையல் வச்சிருக்கோம். அப்ப இந்த படையல் ஐதீகத்துக்கு பின்னாடி நம்ம குடும்ப சரித்திரமே இருக்குன்னு சொல்லு. ஆமா வரவே. மன்னிக்கணும் பிரியாத்தா, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. பரவாயில்ல முத்தையா, நாங்களும் இப்பதான் வந்தோம். அம்மாடி ஐயா, சாப்பாடெல்லாம் நீங்க 2 பேரும் உங்க கையால சமைச்சது தானே? ஆமாங்க. நீங்க சமைச்சதை தனித்தனியா வச்சிருக்கீங்களா? தனித்தனியா தான் இருக்கு. அது நான் சமைச்சது, இது மீனாட்சி சமைச்சது. என்னெல்லாம் பண்ணணும்னு நீயே அவங்க கிட்ட சொல்லு முத்தையா. புருஷன் முண்டாட்டியா தானே, முதல்ல சாமியை கும்பிட்டுக்குங்க. கருப்பா, உன் பிள்ளைகளுக்கு துணையா இருப்பா. கருப்பா அம்மா அப்படியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு இலையை எடுத்து போடுங்கம்மா. நீ சமைச்ச சாப்பாட்டை அந்த இலையில பரிமாறு, நீ சமைச்ச சாப்பாட்டை இந்த இலையில பரிமாறு.
தம்பி, சாமி உங்க படையில ஏத்துக்குச்சு. இனி நீங்க உட்கார்ந்து இந்த படையில சாப்பிடுங்க. நாங்களா? ஆமா தம்பி, உங்க பொண்டாட்டிங்க பரிமாறின சமையலை நீங்க தான் சாப்பிடணும். அம்மாடி, நீங்க பரிமாறுங்கம்மா. சரிங்க ஐயா. வைத்தி, இலைய மூடாதப்பா. ஏன் அத்தை, நாங்களே எடுத்து போட்டுறோமே. அடக்கு இருக்கு பயல, இனிமே தய விஷயமே இருக்கே. என்ன விஷயம் இருக்கு? இலைய வச்சுட்டு நீங்க 2 பேரும் ஏந்திரீங்க. சாமிக்கு முன்னாடி புருஷன் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி சாப்பிடணும். அதுதான் நம்ம ஐதீகம். இது எச்சி இலமா. ஷூ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? துளசி மீனாட்சி உட்காந்து சாப்பிட்டு எந்திரிங்க. இல்ல, என் இலையில யாரும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட போற உன் பொண்டாட்டி ஒண்ணும் சொல்லல. நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? எந்திரி எந்திரி. அத்தை, எனக்கும் இது பழக்கம் இல்ல. இனிமே இதெல்லாம் பழகிக்க மீனாட்சி. சாமி முன்னாடி நின்று இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுதா. என்னடா பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. ஏத்தா மீனாட்சி, நீங்க 2 பேரும் உங்க புருஷன் உட்காந்து சாப்பிட்ட இலையில சாப்பிடுங்க. நீங்க எந்திரிங்கடா, எந்திரிங்க. இவங்க 2 பேரும் உட்காந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் பரிமாறுங்க. போத்தா போத்தா போய் உட்காரு போ. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. என்னாச்சு மீனாட்சி? மீனாட்சி, இலையில இடது பக்கம் தான் நான் சாப்பிட்டேன், வலது பக்கம் தொடவே இல்லை. உனக்கு வலது பக்கம் தான் பரிமாறி இருக்கேன், அதனால நீ தாராளமா சாப்பிடலாம், கவலையப்படாது. அங்கிட்ட என்னடா ரகசியம்? அது வந்து பாட்டி, என் பொண்டாட்டி நான் மந்திரம் சொன்னாதான் சாப்பிடுவா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பா போல இருக்கு. என் மனசு இப்பதான் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, டேய் வாடா. தேங்க்ஸ். டேய், இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? என்ன உட்காந்து சாப்பிட சொல்லும் போதே அதே இலையில உன்னையும் உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்கன்னு கெஸ் பண்ணேன். அதான் இலையில ஒரு பக்கம் உனக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு மீதி இலையில சாப்பிட்டேன். ஆனா ஒண்ணு மாமா, உங்க அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டது யாரும் இல்ல. ஐயோ ப்ளீஸ். அடுத்து என்னடா ப்ரோக்ராமு? அடுத்தது அப்பா சாமி ஆடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு மாமா. எல்லாரும் போய் சாமி கும்பிடணும். அப்பாவுக்கு அருள் வந்ததும் ஆணி செருப்பு போட்டு அருவா எடுத்து சாட்டையால அடிச்சுக்கிட்டே அப்பா குறி சொல்வாரு. அதான் இந்த சம்பவத்தை பார்க்க நான் கண்டிப்பா வரணுமா மீனாட்சி? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? இல்ல, உங்க அப்பா சும்மாவே சாமி வந்த மாதிரி தான் இருப்பாப்ல. பட் நிஜமா ஒரு சாமி ஆடுறத வேற நான் பார்க்கணுமான்னு தான் கேட்டேன். நான் வரலடா, நீ மட்டும் நான் போயிட்டு வாங்க. மாமா, எல்லாரும் ஒன்னா போய் சாமி கும்பிடணும்னு தானே குடும்பமா ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கோம். இப்ப என்ன பார்த்து இப்படி சொன்னா எப்படி? ப்ளீஸ் மாமா, எனக்காக நீங்க வந்துதான் ஆகணும். அப்படியா? நீ சொன்னா அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மாதிரி ஆச்சே. சரி போலாம். சரி வாங்க. மீனாட்சி, என்ன?
உங்க அப்பா சாமி அடி குறி சொல்வாருன்னு சொன்னல. ஆமா. நாம எதுவும் குறி கேட்டு நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறோன்றது உங்க அப்பா எல்லாருக்கும் சொல்லிட்டாருனா? ஐயோ ஆமால, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், நீயும் நானும் உங்க அப்பா கிட்ட குறியே கேட்க வேண்டாம், சரியா? சரி, அப்ப அப்பா கிட்ட குறி கேட்க வேணாம். போலாமா? ம். வா.